அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லா புகழும் ஆண்டாளுக்கே. நரசிம்மன் திருவடிகளே சரணம். புதிய சிலைக்கு உயிர் உள்ளதா இல்லையா, அதுதான் இன்றைக்கி கேள்வி. இப்போ புதுசாக ஒரு கோயில் கட்டுறாங்க. கோயில் கட்டுறப்போன்னா பார்த்தீங்கன்னா சிலைகள் புதுசாக செஞ்சு எடுத்துன்னு அந்த கோயிலில் வைப்பாங்க. இப்போ என்ன ஒரு சில நாத்திகம் பேசுகிறேன்னா சொல்லுவான் அது கல்லுன்னுவான். அந்த கல்லுக்கு எப்படி உயிர் சக்தி வருது? நம்ம போய் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் மாற்றம் வருதுன்னு நம்ம சொல்கிறோம், ஆனால் அவன் கல்லுன்னு சொல்கிறான். இது எப்படி சாத்தியமாகுது? ஒருத்தன் கல்லுன்னு சொல்கிறான், ஆனால் ஒருத்தன் தான் சொல்கிறான் அந்த கோயில் நான் போயிட்டு வந்தால் நான் நல்லா இருக்கேன், மாற்றம் வருது, எனக்கு சிறப்பாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ ரெண்டுத்துக்கும் நம்ம இதை கொஞ்சம் கூர்ந்து நம்ம இதை ஆராய்ச்சி கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. நம்ம ஆராய்ச்சி பண்ண வேணாம். முன்னோர்கள் நம்ம பாரம்பரியமாக நிறைய பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம அதை கொஞ்சம் அதை சம்மந்தமாக ஒரு சில விஷயங்கள் நம்ம யோசிக்கணும். அதுக்காக தான் நான் சொல்ல வரேன். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ வீட்டுக்கு உயிர் உள்ளதா இல்லையான்னு கேட்டால் வாஸ்துக்காரங்க நாங்கள் என்ன சொல்லுவோம், வீட்டுக்கு உயிர் உள்ளது. நீ பஞ்சபூதத்தை நீ கரெக்டாக அந்த வீட்டில் வச்சு நீ எங்கெங்கே என்னென்ன வைக்கணுமோ அந்த அமைக்கிறப்போ அந்த உயிர் வீட்டுக்கு அந்த உயிர் வருது. அப்போ பஞ்சபூதத்தை சரியாக வைக்காத வீட்டுக்கு உயிர் இல்லையா கேட்டால் அதுக்கும் உயிர் உண்டு, குறைபாடோட. இப்போது மனிதர்கள் அப்படின்னா எல்லாம் நார்மலாக இருக்குந்தா அது மனிதர்கள் சொல்கிறாங்க இல்லையா. அதில் ஒரு சிலர் குறைபாடோட பிறக்கிறாங்க இல்லையா. அந்த மாதிரி குறைபாடோடு அந்த வீடு இருக்கும் அப்படின்றது தான் வாஸ்துக்காரங்க நாங்கள் சொல்கிற விஷயம். அப்போது சிலை எப்படி ஒரு சிலையை புதுசாக வடித்து எடுத்துன்னு வராங்க. அந்த கல்லே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், தேவையில்லாத கட்டை வெட்டி 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 அதை நீக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எடுத்துன்னு அந்த சிலையை 48 நாள் தானியத்தில் வைக்கிறாங்க. அதுனா என்னென்னா ஈட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கும். நீ சயின்ஸ் பிரகாரம் பார்த்தாலும் ஓகே, நீ நம்ம பாரம்பரியமாக நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு வர விஷயங்களை பார்த்தாலும் நீங்கள் சரிதான். நம்ம பாரம்பரியம் ஃபாலோ பண்ணிட்டு வர விஷயத்தை நம்ம ஆராய்ச்சிப்போம், நம்ம கொஞ்சம் கூர்ந்து கவனிப்போம். நவதானியத்தில் வைக்கிறாங்க, ஹீட்டை அந்த சிலைக்கு கொடுக்குறாங்க. அதுலேருந்து வர ஹீட்டை அந்த சிலை தாங்குதா. ஸோ இது பார்த்திங்கன்னா சயின்ஸுக்கு பார்த்திங்கன்னா ஹீட்டு தாங்குதான்னு செக் பண்ணுறாங்க. நம்ம என்ன சொல்கிறோம், நம்ம பாரம்பரியமாக நம்ம என்ன சொல்கிறோம் பார்த்திங்கன்னா, அது நெருப்பு, ஹீட்டை கொடுக்குறோம், நெருப்பு. சரிங்களா. ஃபஸ்ட்டு அந்த சிலையே ஒரு பூமியிலேருந்து வெட்டி எடுத்தது தான், நிலத்துலேருந்து வெட்டி எடுத்தது தான் அந்த சிலை. இந்த பாறையிலேருந்து எடுத்தது நிலம். அடுத்தது நெருப்பில் பண்ணுறாங்க. 48 நாள் அந்த தானியத்தில் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் 48 நாள் பார்த்திங்கன்னா நீரில் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 48 மணி நேரம் அதை யாகம் வளர்த்துவாங்க. அதுக்கப்புறம் 48 நாள் யாகம் வளர்த்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 48 மணி நேரம் அந்த பிரம்மஸ்தானம் சொல்லுவாங்க இல்லையா, ஆகாயம். ஸோ 48 மணி நேரம் பார்த்திங்கன்னா சுற்றி வரும் ஊரில் வெட்ட வெளிச்சத்தில். அந்த சாமி சும்மா ஒரு ட்ரெஸ் மட்டும் போட்டு கட்டி ஊர்வலம் சுற்றி வரும். அந்த சாமி, அந்த சிலை ஊர்வலம் சுற்றி வரும், ஆகாயத்தை பார்க்கும். அதுக்கப்புறம் 48 மணி நேரம் அந்த யாக மண்டபத்தில் வைப்பாங்க. அதுக்கப்புறம் தான் எடுத்துன்னு போயிட்டு அந்த சாமியோட அந்த பீடத்தில் எடுத்துன்னு போய் அந்த சிலையை பிரதிஷ்டை பண்ணுவாங்க. அதனால தான் அந்த சிலைக்கு அந்தளவுக்கு பவர். அப்போ பஞ்சபூதத்தை நீ கரெக்டாக அமைச்சற அப்படின்னா நம்ம வீடு சிறப்பாக இருக்கும். நம்ம வீடும் அந்த மாதிரி அமைக்கணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்ல வரேன். நன்றி.